ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீர்க்கங்காய் மசியல், பீர்க்கங்காய் கடையல்னு இது சொல்லலாம். நான் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம கடுகு போட்டிருக்கோம். அது பொரிஞ்ச உடனே சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரம் பொரியட்டும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகா கீத்தி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவும் நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து பச்சை மிளகாய் போட்டால் கடையாளுக்கு நல்லாயிருக்கும்னு இதை போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட சேர்த்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம கடையிறதுனால இது வந்து நல்லா வதக்குறது தான் ரொம்ப முக்கியம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் எவ்வளோ நல்லா இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் இதை மோஸ்ட்லி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம நல்லா வதக்க வதக்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்து வறுபடுச்சு. நான் வந்து இது ஒரு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். ஒரு 5 minutes கிட்ட நான் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் இதை. இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒரு 2 பழுத்த தக்காளி பழம் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ டேஸ்ட் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ இதெல்லாம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 minutes நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து இதோட வந்து பீர்க்கங்காவை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து 350 grams ஆஃப் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வாங்கினேன். பட் ஆனால் தோல்லாம் எடுத்து கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 350 கிராம் கிட்ட தான் பீர்க்கங்காய் வந்துச்சு. ஸோ நான் இதை அப்படியே போட்டிருக்கேன். இந்த பீர்க்கங்காவை இதோட சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் இதோட அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து இது வந்து சுருங்கிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பீர்க்கங்காய் அந்த பீசஸ்லாம். இப்போ நல்லாவே சுருங்கி வந்துடுச்சு.
இது நல்லா ஓரளவுக்கு சுருங்கி இந்த ஸ்மெல்லாம் போன பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு ½ கிளாஸ் அந்த மாதிரி தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை நம்ம வந்து மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இது வந்து குக் பண்ண விட்டுடலாம். இப்போ பார்க்கலாம், ஒரு 4 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பச்சை மிளகாவே நிறைய கூட போட்டுக்கலாம், பட் அது வந்து சம்மருக்கு அவ்வளோ நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது வந்து வெறும் மிளகாத்தூள். ஸோ இதை தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் சாம்பார் பொடி ஆட் பண்ணாலும் பண்ணலாம், பட் ஆனால் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அதனால தான் வந்து வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த சில்லி பவுடர் இது நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த வாட்டர் லெவலும் பாருங்கள் நல்லா வந்து ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து நம்ம இதை வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து மத்து வச்சு கூட அதால் கூட நீங்கள் வந்து ஸ்மாஷ் பண்ணலாம். நான் வந்து ஸ்மாஷர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸ்மாஷர் இல்லை மத்து எது வேணாலும் வச்சு நம்ம வந்து இதை வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து இதை கொஞ்சம் ஆற விட்டு நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சுற்றி எடுத்தோன்னா கூட நல்லா வந்துடும். பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு டேஸ்ட் வரும் மிக்ஸி விட. பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து மசிஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதை ரைஸோட இல்லை தோசை சப்பாத்தி இட்லியோட எதோட வேணாலும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். நம்ம வந்து அப்படியே வந்து வெஜிடபிள்ஸாக எடுக்க சொன்னால் நிறைய பேர் நம்ம இன்டேக் எடுத்துக்க மாட்டோம். ஸோ நம்ம இந்த மாதிரி மசியல் இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் தெரியாது என்ன காய் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.